உலகத்திலே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் வாள்கள் ஏந்தப்பட்டது என்றால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா என்ற சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டித்தான் வாள்கள் ஏந்தப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த கலிமா மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கலிமாவாக காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ அவர் சுவர்க்கம் செல்வார். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வ இன் ஸனா வ ஸரிக, அவன் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன் ஸனா வ ஸரிக, ஆம் அவன் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் தான். திரும்பவும் கேட்கிறார்கள் சஹாபாக்கள், வ இன் ஸனா வ ஸரிக, அல்லாஹ்வுடைய தூதரே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லக்கூடியவன் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் சுவர்க்கம் செல்வானா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இன் ஸனா வ ஸரிக, ஆம் அவன் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் சுவர்க்கம் செல்வான் என்றார்கள். மீண்டும் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே வ இன் ஸனா வ ஸரிக, அவன் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் சுவர்க்கம் செல்வானா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் சொன்னார்கள், வ இன் ஸனா வ ஸரிக, அவன் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் சுவர்க்கம் செல்வான் என்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கலிமாவாக இருந்து கொண்டிருக்கிறது.